இல்வாழ்க்கை துணையை பெற்று அமைதியாக ஓடும் காதலும் தென்றலும் அன்பும் அலைமோதும் நீரோடை போல் வாழ்க்கையை அமைத்து கொள்ள விருப்பப்படும் ஆசைப்படும் எனது அன்பிற்கினிய கன்னி ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் அன்பையும் காதலையும் எனக்கு வெளிப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த வாரம் உங்களுக்கு ராசியிலேயே கேது அமர்ந்துள்ளது. 7ஆம் இடத்தில் சனி, சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், ராகு 6 கிரகங்கள் ஒன்று சேர்ந்து அமர்ந்துள்ளது. ராசிக்கு 10ஆம் இடத்தில் 8க்குண்டான செவ்வாய் அமர்ந்து புதன் நீச்சம். 4க்கும் 7க்கும் உண்டான குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களை இது நாள் வரை காப்பாற்றி கொண்டு இருக்கின்றது. காரணம், 8க்குண்டான செவ்வாய் ராசிக்கு 10ல் அமர்ந்து புதன் நீச்சத்துக்கு போனார். எந்த காரியம் செய்ய முயன்றாலும், எந்த காரியத்தை எடுத்தாலும், எந்த செயலை செய்தாலும், எங்கு போனாலும், எங்கு வந்தாலும் அனைத்திலும் தோல்வி 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 தோல்வி. நீங்கள் என்ன செய்வீர்கள்? மற்றவர்கள் துணையோடுதான் நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். மற்றவர்களின் ஆதரவு உதவி உங்களுக்கு தெய்வ அனுகிரகத்தால், குலதெய்வ அனுகிரகத்தால், உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தால், இறைவனால் சுக்கிரன் மூலம் கொடுத்துள்ளது. 2க்கும் 9க்கும் உண்டான சுக்கிரன் 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால், 2ஆம் இடம் என்பது உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய குலதெய்வம். கன்னி ராசிக்கு குலதெய்வத்தையும் முன்னோர்களை தர வேண்டிய சுக்கிரன் 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால், ராசி அதிபதியான புதன் நீச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகத்தினால் உங்களுக்கு வடக்கு கிழக்கு திசையில் அந்நிய ஜாதி, அந்நிய மதம், அந்நிய இனத்தை சேர்ந்த நண்பர்களால், மற்றவர்களால் வருமானம், தொழில், உத்தியோகம், வீடு, நிலம், சொத்து, ஆரோக்கியம், வளர்ச்சி, முன்னேற்றம் என அனைத்தும் உங்களுடைய உழைப்பு இல்லாமல் அதிர்ஷ்டத்தால், தெய்வத்தால் கிடைக்கும். நீங்கள் மேற்கொண்டு உழைத்தால், சகிப்புத்தன்மையோடு, பொறுமையோடு நீங்கள் உழைத்தால், இந்த கிரக யோகத்தால் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறி சென்று விடுவீர்கள். தொழிலையோ, உத்தியோகத்திலேயோ, சொத்திலேயோ, ஆரோக்கியத்திலேயோ அடுத்த கட்டம் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் நீங்கள் உழைக்க வேண்டும். உழைக்க தயங்குவீர்கள், பயப்படுவீர்கள். காரணம், 10ல் செவ்வாய் அமர்ந்து புதன் நீச்சம். இதற்கு ஒரு பரிகாரம் என்னவென்றால், அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று தினமும் காலையோ மாலையோ அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்றோ அங்கில் இருக்கும் தாயாரை அல்லது விஷ்ணு துர்க்கையை மனதார உருக்கமாக வேண்டிக் கொண்டு இருந்தீர்கள் என்றால் இந்த நிலைமை மாறும். நவ கிரகங்களை 9 முறை சுற்றி வந்து வெளியில் வந்து இயலாதவர்களுக்கு ஏதாவது ஒரு தான தர்மம் செய்தீர்கள் என்றால் இந்த நிலைமை மாறிவிடும். குறிப்பாக நண்பர்களே, 6 கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் மீனத்தில் ஒன்று சேருகின்றது. அந்நிய நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயம், லாபம், நல்ல செய்திகள் உங்களிடம் வந்து சேரும். இவர்களை நம்பி உள்ளோம், இந்த நபரை நம்பி உள்ளோம், இந்த நபரால் நமக்கு லாபமா நஷ்டமா என்கின்ற குழப்பம், சந்தேகம் அவ்வப்போது உங்களை வந்து தொந்தரவு செய்யும். உங்களின் குலதெய்வ அருளாலும், உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணிய பலத்தாலும், இரத்தம் சம்பந்தமான உறவுகளாலும் நீங்கள் எதிர்பார்க்கும்
திருமணம், வீடு, நிலம், பூர்வீக சொத்து, காதல், உத்தியோகம், வேலை, ஆரோக்கியம், கடன் பிரச்சனை, உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு, வசதியான வீடு, இடம், ஆடம்பர உடை, நகை, பணம், பொருள், இன்பம், கல்வி என கன்னி ராசியை சேர்ந்த நண்பர்கள் ஒவ்வொருவரின் அபிலாசைகள் நிறைவேறும் காலம்தான் இந்த வாரமும் அடுத்து வரும் வாரமும். தாய் மற்றும் தகப்பனாருக்கு சர்க்கரை, வயிறு தொடர்பான மருத்துவ செலவுகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உத்திரம் நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டு பிறந்துள்ள கன்னி ராசி அன்பர்களே, 30/3/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:23 இருந்து 31/3/2025 திங்கள் மதியம் 1:33 வரை அஸ்வினி நட்சத்திரம் நடக்கும். இந்த காலம் உங்களுக்கு தீவிரமான சந்திராஷ்டம காலம் ஆகும். தீவிரமான சந்திராஷ்டம காலம் என்பதால் எந்த முக்கிய காரியத்திலும் முடிவு மற்றும் செயலாக்கத்தை ஒத்தி வைத்துவிட்டு மற்ற வேலைகளை பார்க்கவும். காரணம், ராசியில் கேதுவும் காரிய வெற்றியை தர வேண்டிய 10ஆம் பாவ புதன் 8க்குண்டான செவ்வாயை அமர வைத்துவிட்டு நீச்சம் பெறுவதால் உதவிக்காக வடக்கு கிழக்கு திசையில் இருக்கும் அந்நிய நண்பரிடம் சென்று அடிபணிந்து கூனி குறுகி நிற்கும் நிலை 30 மற்றும் 31ஆம் தேதிகளில், அதாவது ஞாயிறு திங்கள் கிழமைகளில் உருவாகிவிடும். அல்லது மருத்துவ ரீதியாக செலவுகளும், தாய்க்கோ தகப்பனுக்கோ வீட்டில் இருக்கும் முதியோர்களுக்கோ மருத்துவ செலவுகளும், அதனால் ஏற்படும் அலைச்சல் திருச்சல், கணவன் மனைவி தம்பதிகளுக்குள் தேவையில்லாமல் நீ ஏன் செஞ்ச, எதுக்கு செஞ்ச, நீ எதை செஞ்சாலும் நஷ்டம் விரையும் அப்படிங்கிற வாக்குவாதம் உருவாகிவிடும். நிம்மதி கெட்டு போயிடும். அதனால் நண்பர்களே, 30-31ஆம் தேதிகளில் முழுமையான உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடப்பதால் 2 நாட்களும் உங்களுக்கு சோதனைகளை தரும் நாட்களாக வருவதால் பொறுமையும் நிதானமும் அமைதியும் தேவை. 2க்கும் 9க்கும் உரிய சுக்கிரன் சனியுடன் சேர்ந்து 7ஆம் பாவத்தில் உச்ச பலம் பெறுவதால் யாரிடத்திலும் எந்த இடத்திலும் எவ்வளவு பணம் கேட்டாலும் கடன் கேட்டாலும் கிடைக்கிற சூழ்நிலையை தரும். ஏற்கனவே பட்ட கடனை தீர்ப்பீர்கள், மீண்டும் கடன் வாங்குவீர்கள். கண்டிப்பாக இந்த வாரத்தில் பண கஷ்டம் மட்டும் இல்லை உங்களுக்கு. திருமணம், நல்ல காரியத்திற்காக, சுப காரியத்திற்காக அடுத்தவர் உதவியை எதிர்பார்த்து காத்திருந்தால் கண்டிப்பாக அந்த மற்றவர்களால், அடுத்தவர்களால், நண்பர்களால் அந்த காரியம் முழுமையாக வெற்றியை தரும் வாரமாக, ஆதரவு மற்றவர்களால், நண்பர்களால் ஆதரவும் நன்மையும் லாபங்களும் பெருகும் வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது. உங்களை விட மற்றவர்களை நம்பும் வாரமாக வந்துள்ளது. வாழ்த்துகள் நண்பர்களே.